வரேன் பாருங்க. அது ஃபீமேல் டாக், இது மேல் டாக்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மேல் தான். ஸோ ஹாய் மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பை வாக்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா மாலுக்கு வந்துட்டோம். என்னென்ன கொஞ்சம் தூரம் தானே இருக்குது, 2 கிலோமீட்டர்ஸ் வீட்டில இருந்து. நாங்கள் பைக் இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்காகட்டும் எதுக்காகட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம், பைக் எடுத்து தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மால் நடந்துட்டு வந்துட்டோம். ஏன்னா நல்லது ஏன் தெரியுமா, அந்த மாலில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பார்க்கிங்கே 100 ரூபா வாங்குவாங்க. அது நல்லா நல்லது. ஆனால் பாருங்களேன், சண்டே தான் இன்னைக்கு. சண்டே ஆனாலும் பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. என் புருஷன் பார்த்தீங்கன்னா மைக் போட்டிருக்கான், ஆனால் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டேன் சார்? பேச தெரியாது. போயிட்டு கொஞ்சம் மாலை சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் பிடிச்சிருந்தான் வாங்கிட்டு இப்படி சொன்னாதாங்க வருவான். அதனால கூட்டிட்டு இருந்தேன். பெங்களூர்ல அங்க பாரு சில்வர் மரம் வளர்க்குறாங்கடா. ஆமா, எங்க வீட்டுல இருக்குல்ல சில்வர் மரம். இந்த ஐஸ்கிரீம் சின்ன வயசுல எங்க வீட்டுக்கிட்டே ஒரு குட்டியே போட்டு தருவாங்க. ஃபுல்லா இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா அது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இவங்க 2 பேருக்கு ஃபைட் பண்ணிப்பாங்களோ என்னமோ தெரியல. அதுக்காக 2 பேரும் பின்னாடி நம்ம கூட நின்று அது போயிரட்டும், அப்புறம் ஒரு பொறுமையா போகும். அதுக்கு நாயை பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஆமாடா, அதுக்கு பின்னாடி பாரு அது நின்னு நிக்குது, ஏதோ அக்யூஸ்ட ஃபாலோ பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அங்க வரேன் பாருங்க. அது ஃபீமேல் டாக், இது மேல் டாக்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மேல் தான். அப்படியா? அது நிக்குதா, இது நிக்குது, அது போறோம் அது போகுது. ஏன்னா அவனுக்கு வேணும். இது பாக்குறதுக்கு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஏதோ ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தான். இப்போ 2 கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு நின்று இருக்கும். அது ஈரோடு. எங்க ஊர்ல இது 10 rupees ஆசல்ல. அது பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷனா இருந்துச்சுன்னா, பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அங்கே ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா மாலுக்கு எதிரப்ப போட்டுருக்கோம். உனக்கு 20 ரூபாய்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரும்பு ஜூஸ், இளநீர் இந்த மாதிரி குடிங்க. இந்த மாதிரி ஏன் தெரியுமா, வாழல ரொம்ப நாள். ஸோ மெயின் டாஸ்கே ரோட் கிராஸ் பண்ணுற சிக்னல் வந்தப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டோம். இப்போ இது கிட்ஸுக்கு பண்ணியிருக்காங்க புதுசாக இல்லையா குட்டி? சம்மர் ஹாலிடே அதுக்கு பண்ணியிருந்தாங்க போல. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா மாலுக்கு வந்திருக்கோம் இல்லையா குட்டி? ரொம்ப டேஸ் ஆச்சு நம்ம மாலுக்கெல்லாம் வராமல். அப்படியே வியூ கட்டுறீங்க பாருங்க. மால் சார் பார்த்தீங்கன்னா மூஞ்சி தொடச்சிட்டு இருக்காரு. கியூட். எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போடணும், நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் பறிக்கக்கூடாது. நம்ம வந்திருக்கிறது எதுக்கு, அதை பண்ணணும், பறிக்கக்கூடாது. இங்கே 2 மாலும் கிட்டக்கா இருக்கும், பிவிஆர் அண்ட் ஃபீனிக்ஸ் இல்லையா? விஆர் ஃபீனிக்ஸ். அதனால க்ரௌடு ஹெவியா இருக்குங்க. அதுவும் இன்னைக்கு வேற சண்டே. ஸோ சேல் அப் டு 1 crore, வர்த் ப்ரைஸஸ் டு பி 1 போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, லைட் எல்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க. இது போன டைம் இருந்தில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா தம்மையிலுக்கு போட்டாவா அதுவா எடுத்துக்கோ. ஃபுல்லா க்ரௌடா இருக்கு இன்னைக்கு. வந்ததுனால ஃபுல்லா க்ரௌடுங்க. சண்டே ஈவினிங் வந்துருப்பதுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துருப்பதுன்னா இங்கே தான் இருப்பாங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறப்போ வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கடைசியில தீபாவளி ஷாப்பிங் தான் நாங்க இந்த மாலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருக்குமே டைம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, மாலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2 பேருக்குமே வந்தா காசு செலவாகும். அதனால நாங்க 2 பேரும் வர மாட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பண்ணிருக்காங்கல்ல. மெயின் என்ன தெரியுமா, நம்ம மோஸ்ட்லி பைக்ல வந்துருவோம்ல. பைக்ல வரதுனால பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்துருவோம். இந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம அதிகமா வந்தது இல்ல. அதனால நமக்கு மேபி புதுசா இருக்கோ என்னமோ. சரி வா, ஏதாச்சும் புதுசா வந்திருக்கான்னு பாத்துட்டு. புதுசா நிறைய வந்திருக்கு. என்னது கீரையும் சாப்பிடுறாங்க பாருங்க.
அது கஃபே அங்கங்க அங்க உட்கார்றதுக்கு கஃபே வந்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ். பை டூ கெட் டூ சேல் போட்டிருக்காங்க வேணும். பை டூ கெட் டூ யாராச்சும் ஷாப்பிங் பண்றவங்க இருந்தீங்கன்னா பை டூ கெட் டூ இருக்கு. இங்க பாருங்க நிறைய என்னது இது இதுல டேட்ஸ் டிஃபரண்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா டேட்ஸ்ல நீங்க 2000 ருபீஸ்க்குலாம் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க 2200 ருபீஸா 1200 ருபீஸா. நான் இவ்வளோ காஸ்ட்லி டேட்ஸ் சாப்பிட்டதும் இல்லை, நான் இவ்வளோ காஸ்ட்லி டேட்ஸ் சாப்பிட்டதும் இல்லை, சாப்பிட போறதும் கிடையாது. மினிமம் 560. அங்க போலாமா? அங்க இருக்கலாம் ஏதோ ஸ்வீட்டுக்கு வேணுங்கிறது வாங்கிட்டா. இது என்னடா பேஸ்கெட்? ஓ பேஸ்கெட். ஒரு நாள் ஐக்கியா கூட்டிட்டு போறோம் நீ, நல்லா இருக்கும். கூலிங் பெட்ஷீட் எவ்வளோ? அது நார்மல் பெட்ஷீட் தான், அதுக்கு அப்படியே கூலிங்னு வச்சுட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல ஷாம்பு வந்து போட்டு வைக்கிறதா? ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா வீடு கட்டினா கண்டிப்பாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்கு 800 ருபீஸ். 800 ருபீஸும் அது எவ்வளோ? 800. க்யூட்டாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாங்கி வைக்கணும்னு தோணும். அந்த இது ட்ரே. ஆமாண்டா பேஸ்கெட் ட்ரே தான் நீ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எடுத்து. க்யூட்டாக குழந்தை உட்காந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கப்பு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ தெரியுமா? இது ஒன்று 949 ருபீஸா. இது ஒன்று வாங்கலாம்டா. அது ஜூஸ் கிளாஸ் இல்லை, ஒயின் கிளாஸ். ஒயின் தான். நான் என்ன ஜூஸ் நான் சொன்னேன். ஜாஸ்மின் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு கணேசன் எனக்கு பிடிக்கும். மயில் முருகர் கூட இல்லாம விநாயகர் கூட அந்த அண்ணன் தம்பி எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த பிறகு இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? இது என்னடா? அதாவது எடுக்கக்கூடாது. இது என்ன? இதெல்லாம் சும்மா இது உள்ள கேண்டில் வச்சு பத்த வைக்கிறதுக்கா? எவ்வளவு இது? ஓ இதே 400 ரூபாங்க இந்த ஒரு இது. வாவ் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. தாய்லாந்துல இந்த இது இந்த புத்தர் தாங்க ஃபேமஸ். 2000 ரூபா. இது 2000 ரூபாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பதினஞ்சுக்கவே இந்த மாதிரி ஒரு பிளேட் வாங்கி நம்ம வீட்டுல இருக்கிற புத்தருக்கு இந்த செட்டப் பண்ணணும். பண்ணலாமா? நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வாங்கி வச்சிடலாம். ஒரு கேண்டில் இந்த ஒரு பிளேட் வாங்கி இந்த கல்லெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் கடைக்கு போனா அங்கேயும் கிடைக்கும். அங்கே பொறிக்கலாம். லைட் பாத்தீங்களா? இதெல்லாம் ஹவுஸ் வார்மிங் எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். ஹவுஸ் வார்மிங் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் கண்டிப்பா இந்த ஒரு ஹோம் சென்டர் எங்க இருக்குது? இது ஃபீனிக்ஸ் மால்ல இருக்கு. நம்ம ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணல சரிங்களா? இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குது. அழகா இருக்கு. இது என்னது? இங்க ஒரு குட்டி பிளான்ட் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளான்ட்டுங்க. அது மண்ணு வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 9000. நோ இங்கே போனுங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. இந்த 2 குதிரை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் போகிறது இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று 2 பக்கம் டோரு. வீடு கட்டுறப்ப பார்த்துக்கலாவா? இங்கே பேர் குதிரை உள்ள ஒன்றுமே இல்லை. குதிரைக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் குதிரை செமியாக இருக்குது. நல்லா இருக்குது. இங்க பாரு ஹியூமன். இங்க பாருங்க. வாவ் பியூட்டிஃபுல். ஏய் வா சீக்கிரம் போலாம். எல்லாம் கவர் பண்ணும், எல்லாமே காட்டணும் நம்மளோட. எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு ஆசை. சில நம்ம ட்ரிப் போகிறோம்ல, நிறைய ட்ரிப் போகிறதுனால இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எல்லாம் எங்கெங்கே போகலாம் சொல்லிட்டு பண்ணலாம். அதுக்கு மேப் தான். கல்லே கிடையாதுங்க, சும்மா ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது நிஜமா. இதெல்லாம் ஒன்றுமே மினிமம் 1000 ருபீஸ்க்கு மேலேங்க எல்லாமே. இது என்ன? இது எல்லாமே ரேட்டுங்க. சூப்பராக இருக்குண்ணா. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. நான் இதுதான் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பேன்னு சொன்னேன்ல, வெளியே விளக்கு வைக்கிறதுக்கு. க்யூட்டாக இருக்கு பாரு. வாவ் பியூட்டிஃபுல். இது குட்டியா இருக்குங்க. இது எவ்வளோனா 149 ரூபா தான் இது. இதெல்லாம் பொக்கேஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிளான்ட்ஸ்.
அவ்வளோ சூப்பராக இருக்குது உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நல்லா இருக்கு. இதுவுமே 50% ஆஃப். இது 4000. இது நீ வாங்குனது எவ்வளோட ஸ்டூல் எல்லாம்? இது பாரு எல்லாமே 50%. பாத்தீங்கன்னா சேர் எல்லாம் கம்மி. இந்த பாரு எனக்கு இது பிடிக்கும். ஓ அது திருப்பி வச்சா முன்னூறு. இது டேபிள் தான். இந்த கியூட் திங்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்க. சூப்பரா இருக்கு. இங்க வந்து சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். சும்மா வந்து பார்த்தா உட்காந்துக்கலாம். என்ன ஜம்முன்னு உட்காரலாம் வந்தாங்கன்னா. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா 59,000 அந்த சோஃபா மட்டுமே. இந்த ஒரு சோஃபா இது இவ்வளோதான் 59,000ங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பரான திங்ஸு, லைட்ஸு, வீட்டுக்கான தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும். இந்த ஆஃபீஸ் ஸ்டூலு, டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. கம்மியில் இருக்குதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 அந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். 6000 8000 கொடுத்து. சூப்பராக இருக்கும். சுற்றி காட்டு லைட்டிங்ஸில் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நல்ல ஒரு வீட்டுக்கு செட்டப் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து திங்ஸ் வாங்கினா நல்ல திங்ஸாக வாங்கி போகலாம். யூனிக்காக திங்ஸ் இருக்குல்லப்பா எல்லாமே. அந்த லைட்டு பாரு, அந்த லைட்டு அங்கே 3 லேயர் லைட்டு அங்க நான் பார்த்தேனே அன்னைக்கு ஏதோ ஒரு ஹோம் சென்டர் கூட்டிட்டு போனேன்ல, இந்த அளவுக்கு இருந்தில்ல இல்லடா. இதுல நிறைய திங்ஸ் யூனிக்கா இருக்குது. பெருசு, ரொம்ப பெருசா இருக்குங்க. இங்க சோஃபா, பெட் எல்லாம் இருக்கு. பெட் எல்லாம் வேணும்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி படுக்கலாம். சரிமா? ஆமா. ஐயோ பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா எத்தனை நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி பெட்ரூம் செட்டப் தான் பிடிக்கும். இங்க பாரு, ஒரு அழகான கியூட்டா இருக்குங்க. இந்த ஒரு கபோர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வுட் ஒர்க்ஸ் பண்ணாம இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வீட்டை அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கபோர்டு எவ்வளோ இது போடவே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பெட்ரூமுக்கு என்னென்ன தேவைப்படும் குட்டி எல்லாமே இருக்கு. இந்த இது பரவாவே மிரர் 50% எவ்வளோ குட்டி? அவங்க ஆல்ரெடி 50% பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓ 50% தான் 7,500. 14,998. 50% ஆகி 7,499. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், லைட்டு கியூட்டா லைட்டு. இங்க பாத்தீங்கன்னா பிளான்ட் வைக்கிறது அழகா ஒரு இது. இங்க இருந்து நீ 3 பேரா தெரியுற. அப்படியா? 3 மிரர் இருக்காங்க, 3 பேரா தெரியுற. இங்க பாருங்களேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கியூட். எனக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கே. இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஆசையா இருக்குமே. இங்க யாரும் இருக்காரு பிள்ளையே, அவங்க தெரியறாரு எனக்கு. ஓ இது ஓப்பனு. குவீன் பெட்டு 1,69,000. கிங் பெட்டு 74,000. குவீன் பெட்டு 84,000. கிங் பெட்டு 74,000. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கியூட்டாக வச்சிருக்காங்க. இது வேற டெக்கரேஷனுக்கு மட்டும் வச்சிருக்கிறதுல. இந்த கபோர்ட் மட்டுமே 34,000. எவ்வளோ கியூட்டாக வச்சிருக்காங்க. பெட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி பெட்டு தான் வாங்கணும் ஃபியூச்சர்ல. நம்ம பெட்டே வாங்க வேணாம்ன்றோம். அப்புறம் இங்க பாரு என்ன ஒரு அழகான செட்டப். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு செட்டப் கிடையாது. இந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையாப்பா? வா நடப்போம். யூனிக் திங்ஸ். இங்க ஒரு பெட் செட்டப். இங்க ஒரு ஸ்லைடிங் டோர். குட்டி ஏன் நம்ம ஈரோட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் வைக்க கூடாது பேசாம? ஸ்லைடிங் டோரே கிடையாது அது. இல்ல அங்க இருக்குல்ல ஸ்லைடிங் டோர், அந்த மாதிரி ஒன்று வாங்கி கியூட்டா இருக்குல்ல. வாவ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாரு எவ்வளவு அழகா இருக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் செட் எல்லாம் போயிட்டு
செம்மையா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. செம்மையா பார்த்தீங்கன்னா மாலில் வந்து டைம் பாஸ் ஆகுமா இல்லையான்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகுதுங்க. ஆனால் ஃபுல் டே இருந்து டைம் பாஸ் ஆகுமான்னு தெரியல, பட் டைம் பாஸ் ஆயிடுச்சு. எப்பயோ ஒரு டைம் வரனால டைம் பாஸ் ஆகும். எப்போ அடிக்கடி வந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகாது. அந்த மாதிரி தான். ஹோம் சென்டர் புதுசாக பார்த்தனால ஹோம் சென்டர் 10 பேர் தான் டைம் பாஸ் ஆகிடும். ஃபன் சிட்டி அங்கே இல்லை. எங்கேயாவது இடிக்கிறதுக்கே போயிட்டு இருக்காங்க. இது அவங்க